இங்கேயே வந்துட்டியா? நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே தர்மசேஸ்திரங்களுக்கு போறேன். சுந்தரி அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு பூஜையெல்லாம் பண்றேன். சொல்லுங்க, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகணும்? முதல்ல நீ போக வேண்டியது தெற்கு பக்கம். அரிஹந்தபுரான்னு அங்க ஒரு ஊர் இருக்கு. அங்க தட்சிணநாதாங்கிற பேர் விளங்குற சிவன் கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த க்ஷேத்திரத்துல சிவலிங்கத்தோட தலை மேல ஸ்ரீசக்கர யந்திரம் பதிஞ்சிருக்கும். சிவலிங்கத்தோட ஸ்ரீசக்கரமும் சேர்ந்து இருக்கு. அதுதான் இந்த ஸ்தலத்தோட விசேஷம். உன்னோட சுந்தரி அம்மா விக்கிரகத்தை நீ அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். சுந்தரி அம்மா விக்கிரகத்தை அந்த கோவில் குளத்துல குளிப்பாட்டணும். அதுக்கப்புறம் தட்சிணநாதேஸ்வராங்கிற பெயருடைய சிவலிங்கத்தோட இந்த விக்கிரகத்தையும் வச்சு பூஜை பண்ண வைக்கணும். விக்கிரகத்துக்கு அந்த நேரம் ஒரு பலி தேவை. பலியா? சுந்தரி அம்மாவும் பலி கேட்பாளா? வெயில் காத்த மாரியம்ம வாரத்துக்கு ஒரு முறை கோழிய பலி கொடுக்கறத பாத்திருக்கேன். பாவம், வெயில் காத்த மாரியம்ம திருவிழா உற்சவம்லாம் பார்க்காதவ. ஆனா சுந்தரி அம்மாவும் பலி கேட்பாளா? சுந்தரி அம்மாவுக்கு தேவைப்படுறது ஆடு கோழி பலி இல்ல, துஷ்டர்களுடைய உயிர் பலி. அப்படின்னா கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் யார பலி கொடுக்கறது? நீ அந்த இடத்துக்கு போனா போதும், சுந்தரி அம்மாவே எல்லாத்தையும் சொல்லுவா. உனக்கு அவளே வழியையும் காட்டுவா. நீ உன்னுடைய பயணத்தை இப்பவே ஆரம்பி, நல்லதே நடக்கும். தக்ஷணநாதேஸ்வராவா? அரிஹந்தபுரா. இந்த மண்டலத்துக்குள்ள நீதான் எழுதணும். உன்னோட ஆள்காட்டி விரல உள்ளவே தாயி பதில எழுத வைப்பா. இப்ப நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வழிதான். மாரியப்பனும் இல்ல, என்னோட சிஷ்ய மணிகண்டனும் இங்க இல்ல. நான் மந்திரத்தை சொல்றேன், நீ எழுதணும். அப்பதான் விக்கிரகம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். அம்மா தாயே, பதில் சொல்லு. ஸ்ரீசக்கரம் தொலைஞ்சு போயிடுச்சு.
அது எங்கன்னு கேட்டதுக்கு நீ ஒரு விக்கிரகத்தை காட்டுன. அந்த விக்கிரகம் மல்லி கையில இருக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன். ஆனா அது இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. அது மாரியப்பனோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நீதான் பதில் கொடுத்த. ஆனா அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சொல்லு தாயே, அந்த விக்கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு காட்டு. பொய், எல்லாமே பொய். நிச்சயமா எந்த விக்கிரகமும் என் வீட்டுல இல்ல. இப்ப இதை எழுதுனது நீதானே? உன்னை என்னுடைய தாய் எழுத வச்சிருக்கா. உன்னோட தாய்க்கு மூளை குழம்பே போயிடுச்சு. அப்போ மாரியப்பன் பேரை எழுதிட்டு இப்போ என் வீட்டுல இருக்குன்னு எழுத வைக்கிறாளா? சரியில்லை. நீ வரைஞ்ச இந்த மண்டலம், உன் மந்திரம், தந்திரம் எதுவுமே சரியில்லை. விருப்பாக்ஷா, மாரியப்பனோட பேர் வந்தப்போ என் தாய் சொன்னதை நீ ஒத்துக்கிட்டல்ல? நீ சாஸ்திரிகளை எதுக்காக பார்க்க வந்த? முதல்ல அதை சொல்லு. நான் இப்ப இங்க வந்தது உங்க சாஸ்திரி ஐயாவை கொல்றதுக்கு தான். எங்க கனகாம்பரி? ஆளையே காணோம். வந்து ரொம்ப நேரமாச்சு. நீங்க எங்களை பத்தி பேசுற அளவுக்கு நாங்க ஒண்ணு குறைஞ்சு போயிடல. என்ன தப்பா சொல்லிட்டேன்? குருவை காக்க வைக்க கூடாதுன்னு எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கேன்.